குரு பகவானுடைய அருளையும் சனி பகவானுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற்ற மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். இந்த மகர ராசி நண்பர்களை சகோதர சகோதரிகளை இவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் பல பேர் பல இடங்களில் இவங்களுடைய பொறுமையை ரொம்பவே சோதிச்சிருப்பாங்க. நிறைய இடங்களில் இவங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்து 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 இவங்க வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுத்திருப்பாங்க. நிறைய இடங்களில் நிறைய அவமான அசிங்கங்களை கொடுத்துருப்பாங்க. அதையும் தாண்டி பொறுமையாக இருக்கணும், நமக்கு ஒரு காலம் வரும், நமக்கு ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்லி மனசால இறைவனை நினச்சி தரிசனம் பண்ணி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை ஒரு கடினமான பாதைகளாகவே இவங்க கடந்து போயிட்டுருப்பீங்க. என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு விடிவு காலம் வரும். அந்த விடிவு காலம் வருகின்ற பொழுது நிச்சயமாக நம்மளும் இந்த சமுதாயத்தில் 4 பேர் மதிக்கும்படியாக வாழ்வோம். யாரெல்லாம் நம்மளை வசைப்பாடினாங்களோ அவங்க வாயாலேயே இறைவன் நம்மளை வாழ்த்த வைப்பார். அந்த காலம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலம் இனிமேல் தான் உங்களுக்கு ஆரம்பம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். மகர ராசியை பொறுத்த மட்டும் குரு 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமரக்கூடிய நேரம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு 1:53 உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறக்கூடிய ஒரு நேரம் அந்த இரவு 1:53. அதுக்கப்புறம் உச்சம் பெற்ற குருபான் நம்மளோட ராசியை பார்ப்பார். நம்மளுடைய ராசியில் கடக ராசியினுடைய அதிபதி இருப்பார் சந்திரன். அப்போ இந்த 2 பேருமே, அதாவது ஜென்ம சந்திரனை கோச்சார குரு பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல தாயா நம்ம நிற்கிறோம், இந்த இடத்துல தான் மகர ராசிக்காரவங்க நிற்கிறாங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, வீழ்ந்து ஒளிந்து விடுவேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி அப்படியே கம்பீரமாக எந்திரிச்சு நின்று இப்போ பாடுறா என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய நேரம் அப்படிங்கிறதான் இந்த குரு பார்க்கக்கூடிய நேரம். அப்போ குரு சந்திர யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த மகர ராசி நண்பர்களுக்கு 7ஆம் இடத்தின் வழியாக கிடைக்க இருக்கின்றது. ஒரு விதத்தில் குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரியவர் அப்படிங்கிறதுனால இவர் 7ஆம் இடத்தில் இருந்தால், 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள், கூட்டாளிகள், நமக்கான வரவு செலவு கணக்கு, அங்காளி பங்காளி உறவு முறைகள், நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது, நம்முடைய உறவுகளை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது, வியாபார சூட்சுமங்களை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது, நம்பிக்கை துரோகங்கள் நடக்காமல் பாதுகாக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இதில் போய் விரையாதிபதி இருந்தால் என்னையா நடக்கும், கெட்டது தானே நடக்கும்னு சில பேர் யோசிப்பாங்க. உண்மைதான். 12ஆம் அதிபதி போய் 7ல் இருந்தால் நண்பர்களால் விரைய செலவு ஏற்படும். வீட்டில் கணவன் மனைவியால் ஒருத்தருக்கு ஒரு சின்ன சின்ன விரைய செலவுகள் ஏற்படும். தேவையில்லாத செலவுகள் வந்துக்கிட்டு இருக்கும். அவங்களால நமக்கு ஒரு மன நிம்மதி குறைபாடு அப்படிங்கிறது இருக்கும். என்றாலும் கூட அவர் 3ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால அவர் 7லேருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்மளை உச்சத்தில் கொண்டு போகிறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு செலவுகளையும் கொடுப்பாங்க. அந்த செலவுகளுக்கு ஏற்ற வருமானத்தையும் நம்மளை கொடுத்து தூக்கி விட்டுருவாங்க அப்படிங்கிற விஷயமும் உண்டு. அப்போது 7ஆம் இடத்தில் அமரக்கூடிய குரு பகவான் அவர் அயன சயன போக விரயஸ்தான அதிபதி அப்படிங்கிறதுனால அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை 11ஆம் இடத்தை பார்க்குறார். இதன் வழியாக நடக்கக்கூடிய விரய செலவுகளை எல்லாம் லாப நோக்கோடையே நீங்கள் செய்ய போகிறீங்க. அதுதான் உண்மை. இப்போ முன்னாடியெல்லாம் நம்ம கூசாமல் யாருக்கும் காசு பணம் செலவழிச்சிருப்போம். கூசாமல் நிறைய உதவி உபகாரங்கள் பண்ணியிருப்போம். கஷ்டப்பட்டவங்களையெல்லாம் கை கொடுத்து தூக்கி விட்டுருப்போம். ஏன்னா எல்லோரும் நம்ம கூடயே தான் இருப்பாங்க. எல்லோரும் நம்ம இறுதி காலம் வரைக்கும் நம்ம கூட பயணிப்பாங்க. எல்லாம் நம்மளை பார்த்துக்குருவாங்க. நம்ம ஒரு கஷ்ட காலத்தில் அவங்களுக்கு உதவுறோம், அவங்க நமக்கு ஒரு கஷ்ட காலம்னா தேடி வந்துடுவாங்க, உதவுவாங்க அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையோடு தான் நம்ம வாழ்ந்திருப்போம். ஆனால் அந்த பெருந்தன்மைக்கு பரிசு அப்படிங்கிறது அவங்க நம்மளை நன்றி மறந்துருப்பாங்க. அப்படி நன்றி மறந்தவர்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நமக்கு குரு 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்த்து பல லாப நோக்கோடான விஷயங்களெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். அப்போ இனிமேல் நமக்கு ஒருத்தருக்கு 10 ரூபா செலவழிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி செலவழிப்போம்? நம்ம 10 ரூபா செலவழித்தா 100 ரூபா ஆதாயம் இருந்தால் தான் செலவழிப்போம். இதுதான் ஏன் உண்மை. அப்போ மகர ராசி நண்பர்கள் இனி யார் ஏமாற்ற முடியுமா? இனி பேசி மயக்க முடியுமா?
நீ நம்ம மனசில் இடம் பிடிக்க முடியுமா? ஏற்கனவே மனசில் நிறைய இடம் கொடுத்தாச்சு. வாழ்க்கையை பிடிச்சவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ்ந்தும் பார்த்தாச்சு. எந்த ஒரு புண்ணியம் கிடையாது. அந்த புண்ணிய பலனே நமக்கு இல்லாமல் போயிருச்சு. அப்போது அந்த லாபஸ்தானத்தை குருபவன் பார்க்கின்ற பொழுது, இனிமேல் நான் எது செய்தாலும் பார்த்து தான் செய்வேன். 10 ரூபா போட்டால் எனக்கு 100 ரூபா ஆதாயம் வரணும். அப்படி இருந்தால் நான் வர்றேன், இல்லைன்னா போயிட்டேரியா அப்படின்றவீங்க. இனி அப்படி தான் இருக்க போகிறீங்க நண்பர்களை. நான் தயவு செய்து சொல்கின்றேன், இனி யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து நல்லா யோசனை பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஆதாயம் இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா தூக்கி தூர போட்டுருங்க. அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் உங்களுக்கு செல்லா காசு தான், உதவா காசு தான். அதனால் பிரயோஜனம் கிடையாது. அப்போது 7ல் குரு பகவான் அவர் 5ஆம் பார்வையாக அந்த லாபஸ்தானத்தை பார்க்கறது இதுதான் ஐயா நடக்கும். அப்போது நிறைய இடங்களில் உங்களுக்கு சப்போர்ட்டிங் கிடைக்கும். நிறைய இடங்களில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். இப்போ 2வது கல்யாணம் முடித்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 2வது கல்யாண வாய்ப்பு அப்படிங்கிறது எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடச்சினா அவங்களால நிறைய உங்களுக்கு சொத்து சுகங்கள் கிடைக்கும். அது உண்மை. அவங்களால நிறைய சொத்து சுகங்கள் கிடைக்கும். அப்போது நல்ல வசதியான இடத்துல 2ஆம் திருமணத்துக்கு கூட நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ இளைய தாரத்தின் மூலயமாக சொத்துக்கள் வர வேண்டியிருந்தால் நமக்கு வந்துடும். குடும்பத்தில் மூத்தவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் கிடைச்சிடும். அப்போ இதே மாதிரி குரு பகவான் 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நம் கையை உண்டி நாமே எந்திரிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை தைரியத்தை அவர் கொடுத்துருவார். இப்போ மகர ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் மீண்டும் 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 உங்கள் சொந்த கையை ஊண்டி தான் எந்திரிக்கிறீங்க. ஆனால் ஒரு படி ஏறுனா 9 படி சரிக்கிறதையா. அப்போ சறுக்காமல் பிடிக்கணுமே, அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் குரு பார்த்தால்தான் வழி. அப்போ அந்த வழி கிடைக்குதா? அப்போ குரு 9ஆம் பார்வை, உச்சம் பெற்று குரு 9ஆம் பார்வையாக தன்னுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல நமக்கு அவர் உதவி செய்யாமல் போயிடுவாரா? குருன்னா பணம், குருதாயா மங்களம், குருதாயா மிகப்பெரிய மனித தோரணை, இந்த சமுதாயத்தில் பெரிய மனிதர்கள் அப்படிங்கிறது, ஆன்மீக குருமார்கள் அப்படிங்கிறது, அதாவது ஒரு நல்லிணக்கத்துக்காக வாழக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறதெல்லாம் மகர ராசி நண்பர்கள். அப்போ இந்த குரு பார்க்கக்கூடிய அந்த 9ஆம் பார்வைக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குது. 9ஆம் பார்வையால் எந்த இடத்தை குரு பார்க்குறாரோ அதன் வழியாக சகல ஐஸ்வர்யங்களும் அவர் கொடுத்துருவார். அப்போது இன்றைக்கி வீழ்ந்த இடத்துலையே எழுந்து நிற்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் நம்மளுடைய சொந்த கையை ஊண்டி நம்ம சொந்த வாழ்க்கையை நம்ம தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு, மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ போகிறோம். அப்படிங்கிறனால தான் மகர ராசிக்கு அந்த டைட்டிலே கொடுத்துருக்குறேன். இப்போ மகர ராசி நண்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோடு இருங்க. உங்களுக்கு ஒரு காலமும் கெட்டது நடக்காது. குரு நம்ம ராசியவே பார்க்குறாரு அப்படிங்கிற பொழுது இப்போ இந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம சொல்லிடுவோமே. குரு யானை வாகனத்தில் வரக்கூடியவர். ஆனால் சிங்கத்தின் மீது அமர்க்கக்கூடிய யார்? துர்காதேவி தான் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அவ்வளோ பெரிய கம்பீரம், வீரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு வீரமும் அங்கே ஒரு பண செல்வமும் ஒன்றா சேர்ற போது நம்ம எப்படி இருப்போம்? இப்போதாயா நம்ம ஒரு செல்வந்தர் யோகத்தை பெறப்போகிறோம். அதனால தான் நம்ம வீதியில் நடந்து போனாலே நம்மளை 4 பேர் வேடிக்கை பார்ப்பாங்க, எப்படி ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க. வாங்க 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 வாங்க, உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, எது சாப்பிட்றீங்க, பார்த்து பல வருஷம் ஆச்சே, பல மாதங்களாச்சே, அடா மெலிஞ்சிட்டிங்களே, உருகிட்டிங்களே, வருந்திட்டிங்களே அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படி உபசரிப்பாங்க. பார்க்குற இடத்துலலாம் அப்படியே என்னமோ எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிற மாதிரியெல்லாம் பேசுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ நம்ம இருக்க போகிறோம் இல்லையா? மற்றவங்க கண்ணுக்கு ஆச்சரியமாகவும் இருக்க போகிறோம், அற்புதமாகவும் இருக்க போகிறோம், ஒரு நல்ல உயர்ந்த மனிதர்களாக இருக்க போகிறோம். பார்க்கவே பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் போட்டு பளபளப்பாக இருக்க போகிறோம். அப்போ எதையும் சாதிக்கும் சர்வ வல்லமை படைத்த ஒரு அமைப்பாக, ஒரு ராசியாக இந்த மகர ராசி மாறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் என்னப்பா நம்மளை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் இனி மேடேறி வரப்போகிறாங்க, இவன் அவ்வளவுதான், இவன் அவ்வளவுதான், இவன் சோழி முடிஞ்சது அப்படின்னு சொல்லியெல்லாம் அசால்ட்டாக பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு கண்ணிமைக்கிற நேரத்தில் ஒரு கம்பீரம் பிறந்து அந்த இலக்கை நோக்கி பாஞ்சு நீங்கள் வெற்றி பெறுவது அடுத்தவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குமா இருக்காதா? ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு அந்த ஆச்சரியம் தரக்கூடிய அமைப்பில் உங்கள் வாழ்க்கை இருக்கும். அப்போ என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு சொன்னால், இந்த குரு 5ஆம் பார்வையாக 11ஆம் இடம், 7ஆம் பார்வையாக ராசி, 9ஆம் பார்வையாக 3ஆம் இடம், இந்த இடங்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட மூமெண்ட்,
நல்ல பொசிஷன் நோக்கி போய் டாப்பான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருவீங்க. அப்போ மகர ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு லோன் கேட்டால் கிடைக்கும். லோனு கேட்காமலே திரும்ப திரும்ப கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுத்த இடத்துலேருந்து பணம் வராதவங்க இன்ன வரைக்கும் எதிர்பார்த்துட்டோன்னா அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. உங்களை கைவிட்டவங்க உங்களுக்கு கைப்பிடிப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து அவங்களும் ஒரு அந்யோன்யமாக போகணும் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்துடுவாங்க. கொஞ்சம் விரைய செலவுகள் வந்தாலும் அதையும் சகிச்சு போயிடுவீங்க. உங்ககிட்ட பொறுமை இருக்குது. பொறுமையால் தான் நீங்கள் இந்த உலகத்தையே வெல்ல போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் உண்டு. இதன் வழியாக பிள்ளைகளுக்கு ஒரு சுபமங்கல பேச்சுவார்த்தையில் கல்யாண காட்சியில் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுகின்றது. மிகப்பெரிய பதவி ப்ரமோஷன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இருக்க போகின்றது. புரியுதுங்களா? அதெல்லாம் அந்த வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அப்படிங்கிற பொழுது நமக்கு என்ன குறைகள் நடக்கப் போகின்றது? புரியுதுங்களா? இனம் மொழி மதம் கடந்து, நான் அதையே தான் சொல்லுவேன், இனம் மொழி மதம் கடந்து நமக்கு யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும். அதனால் மகர ராசி நண்பர்கள் கவலையே படாதீங்க. யாரை எங்கே வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அப்படிங்க. அதனால தான் சனி பகவான் உங்களை எவ்வளவு சோதிச்சாரோ, குரு பகவான் எவ்வளவு செலவை இழுத்து வச்சாரோ அதுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு உங்களை நல்வழிப்படுத்த போகிறார். அப்போது மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்வாதாரத்திற்கான நேரம் பிறந்து விட்டது நண்பர்களே. மகர ராசிக்கு பாதகாதிபதியாக செவ்வாய் வருவதனால, இந்த செவ்வாய் சகோதர காரகம் இரத்த காரகம் அப்படிங்கிறதுனால இதுவரைக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு அந்த சகோதரர்களே மிகப்பெரிய பாதகத்தை செய்திருப்பார்கள். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கை கெட்டியது வாய் கெட்டாமல் போயிருந்தாலும் அது அவர்களையே சாரும். அவங்க தான் தட்டி பறிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பொது வாழ்க்கையில், உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் கை கெட்டினது வாய்க்கு எட்டாமல் போயிருந்தால் இனி அதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால் கண்டிப்பாக கை கெட்டினது வாய்க்கு எட்டும். எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். அதான் பாதகஸ்தானத்தை குரு பார்த்துட்டாருன்னா எந்த ஒரு பாதகமும் நடக்காது. உங்களுக்கு சாதகமாகத்தான் எல்லாமே நடக்கும் நண்பர்களே. குருவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பாக பண்ணுங்கள். சனி பகவானுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லுங்கள். இந்த 2 பேர் தான் இப்போதைக்கு. ஏன்னா சனி பகவானுடைய குருவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். சனி பகவானுடைய குரு 9ஆம் பார்வையால் பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து வைத்த அமைப்பு. இப்போ வேணால் கொஞ்சம் போராட்டமாக இருக்கலாம். சனியும் செவ்வாயும் இப்போ இந்த பதிவு போடுற நேரத்தில் ஒன்றாக இருப்பார்கள். கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக கிடைத்துவிடும். வைத்து விடுவார்கள் இந்த 2 கிரகங்களும். மற்ற கிரகங்கள் மாதாந்திர கிரகங்கள் இருக்கிறது. அது ஒரு மாதாந்த பலன்களை பார்க்கலாம். ஆக வருடத்தின் பலனாக பார்க்கின்ற பொழுது குரு பயிற்சி பலன்கள் இந்த மாதிரி அற்புதமான ஒரு யோகத்தில் தான் மகர ராசி நண்பர்கள் நீங்கள் இருக்கப் போகின்றீர்கள் ஐயா. நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.